Engagement content. This is Sandhya and she's from me. Vapor compression refrigeration system. Let's problems. First problem. In an ideal vapor compression refrigeration system, the enthalpy of refrigerant in kilojoule per kg at the following state is given as: inlet of condenser is 283 kilojoule per kg, exit of condenser 116 kilojoule per kg, exit of evaporator 232 kilojoule per kg. The COP of the cycle is 2.27, 2.75, 3.27, 3.75. ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா COP கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்காங்க வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். COP ஆஃப் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இங்கே என்தால்பிஸ் கொடுத்துருக்கனால நம்ம அதுக்கான pH டயக்ராம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ல சேச்சுரேஷன் கர்வ் வரும். இதில் வந்து இந்த பக்கம் இருக்கிறது சேச்சுரேஷன் லிக்விட், இந்த பக்கம் இருக்கிறது சேச்சுரேட்டட் வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிறது வந்து வெட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும்னா கம்ப்ரஸர் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து கண்டென்சர் இருக்கும், அதுக்கு அடுத்தது எக்ஸ்பான்ஷன் வால்வ் இருக்கும், அதுக்கு அடுத்தது எவாபரேட்டர் இருக்கும், அதுக்கு அடுத்தது கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா எவாபரேட்டர்லேருந்து வர அந்த லோ சேச்சுரேட்டட் வேப்பர் என்ன பண்ணா கம்ப்ரஸர் வந்து ஹை சேச்சுரேட்டட் வேப்பராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹை சேச்சுரேட்டட் வேப்பர் கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கண்டென்சருக்குள்ள என்ன பண்ணணும்னா ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். ஸோ ஹை சேச்சுரேட்டட் வேப்பருக்கு என்ன ஆகும்னா ஹை சேச்சுரேட்டட் லிக்விடாக மாறிடும். ஸோ எக்ஸ்பான்ஷனாக என்ன பண்ணணும்னா அந்த லிக்விட் அந்த ஹை ப்ரெஷர் இருக்கிறத வந்து லோ ப்ரெஷர் ரெடியூசிங் டிவைஸ் அதனால கம்மி பண்ணணும். ப்ரெஷர் வந்து இங்கே கம்மி பண்ணணும். அப்போ வந்து வித் லோ ப்ரெஷர் லிக்விடாக நமக்கு கிடைக்கும், வித் லிக்விட் ப்ளஸ் வேப்பர் மிக்சராக கிடைக்கும். மறுபடியும் எவாபரேட்டருக்கு வந்து எவாபரேட்டில் அகைன் வந்து கொடுக்கும்போது எவாபரேஷன் இஸ் ஹீட் அப்சார்பிங் டிவைஸ் சொல்லுவாங்க, கண்டென்சர் இஸ் ஹீட் ரிஜெக்ஷன் டிவைஸ் சொல்லுவோம். ஸோ வந்து சைக்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கம்ப்ரஸர் அப்போ இது வந்து கம்ப்ரஸர் 1 இது வந்து 1 எக்யூப்மெண்ட் வச்சுக்கலாம், இது 2 இது 3 இங்கே 4. ஸோ கம்ப்ரஸர் போகுது. அப்போ கம்ப்ரஸர் தான் 1 to 2 வந்து கம்ப்ரஸர் நடக்குது. கம்ப்ரஸர் என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இது ப்ரெஷர் அப்படிங்கும்போது ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. லோ சேச்சுரேட்டட் வேப்பர் வந்து ஹை சேச்சுரேட்டட் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. அப்போ சேச்சுரேட்டட் லிக்விட்னா சேச்சுரேட்டட் வேப்பர். அப்போ ப்ரெஷர் வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் இங்கே தான் வரும். இப்போ ப்ரெஷர் வந்து 1 to 2 கம்ப்ரஸர்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் கண்டென்சர் வந்து ஃபேஸ் சேஞ்சிங் டிவைஸ். அப்போ ப்ரெஷர் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேப்பர் வந்து லிக்விடா இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகுது. அப்போ வேப்பர் சேச்சுரேட்டட் வேப்பர் கர்வ் வந்து லிக்விட் கர்வ் வந்து டிராவல் ஆகும். அப்போ 2 to 3 வந்து இப்படி வரும். அப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா கண்டென்சர் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து என்னன்னா எக்ஸ்பான்ஷன் வால்வ் வந்து இங்க ஐசென்டால்பிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்தால்பி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்போ என்தால்பி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அது வந்து 3 to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து லாஸ்டா வரும்போது எவாபரேட்டர் என்ன நடக்குதுன்னா சேம் அதே கண்டென்சர் மாதிரி தான் ஃபேஸ் சேஞ்சிங் டிவைஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டயக்ராம் எப்படி வரும்? ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம இப்போ வந்து H1, H2, H3 என்தால்பிஸ் தான் மார்க் பண்ணலாம். இப்போ என்தால்பிஸ் இது வந்து ஹீட் அப்சார்பிங் டிவைஸ், இது ரிஜெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கம்ப்ரஸர்ல பார்த்தீங்கன்னா H1 வந்து கம்ப்ரஸரோட இன்லெட், அதே மாதிரி எவாபரேட்டர்ல இருந்து வெளியே வருது. அப்போ எவாபரேட்டரோட எக்ஸிட்டும் இதுதான், கம்ப்ரஸரோட இன்லெட்டும் இதுதான். அதே H2 எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ரஸரோட அவுட்லெட்டும் அதுதான், கண்டென்சரோட இன்லெட்டும் அதுதான். அதே H3 எடுத்துட்டீங்கன்னா கண்டென்சர்ல இருந்து வெளியே வருது. அப்போ கண்டென்சரோட அவுட்லெட்டும் அதுதான், எக்ஸ்பான்ஷனோட இன்லெட்டும் அதுதான். அதே மாதிரி 4 எடுத்துட்டீங்கன்னா எவாபரேட்டருக்குள்ள போகுது, எக்ஸ்பான்ஷன் வந்து வெளியே வருது. அப்போ வந்து அவுட்லெட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அதுதான், இன்லெட் ஆஃப் எவாபரேஷனும் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ COP ஆஃப் VCRS என்ன அப்படின்னா H1 minus H4 divided by H2 minus H1, அதாவது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை வொர்க் இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்லெட் ஆஃப் கண்டென்சர் அப்படின்னா இது வந்து அவுட்லெட் ஆஃப் கம்ப்ரஸர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இன்லெட் ஆஃப் கண்டென்சர் அப்படிங்கிறது இது H2, இது வந்து H2 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆஃப் கண்டென்சர். ஸோ எக்ஸிட் ஆஃப் கண்டென்சர் அப்படின்னா 2 to 3 இதுல தான் வந்து கண்டென்சேஷன் நடக்குது. அப்போ 3 அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸிட் ஆஃப் கண்டென்சர், அப்போ இது வந்து H3. அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆஃப் எவாபரேட்டர். ஸோ எவாபரேஷன் ப்ராசஸ் வந்து இங்கே நடக்குது 4 to 1. ஸோ அப்போ 1 அப்படிங்கிறது வந்து எக்ஸிட் ஆஃப் எவாபரேட்டர், ஸோ H1. ஸோ இந்த இடத்துல H1 வந்து 232 மைனஸ் H4 வந்து இங்க H3 இஸ் ஈக்குவல்ஸ் டு H4 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ H4 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா H3 ஓட வேல்யூவா இருக்கும் 116 டிவைடட் பை H2 ஓட வேல்யூ வந்து 283 மைனஸ் H1 ஓட வேல்யூ வந்து 232.
சால்வ் பண்ணும்போது 232 116 621 12 116 so 116 divided by 283 minus 232 1 5 so நமக்கு வந்து 116 divided by 51 கிடைக்குது so 116 divided by 51 நமக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2.27 அப்படிங்கிறது வரும் COP is equals to 2.27 so COP of the cycle is 2.27 ஓகே இப்போ COP எப்படி எழுதிருக்காங்க H1 H4 ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை வொர்க் இன்புட் சொல்லிருக்காங்க சோ அத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது H1 H2 H3 எல்லாமே தெரிஞ்சிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு COP எவ்வளவு கிடைக்குதுன்னா COP of இந்த given data ரெஃப்ரிஜரேஷன் வந்து 2.27 அப்படினு கிடைக்குது நெக்ஸ்ட் so next one is for simple VC vapor compression refrigeration cycle the enthalpy at suction is equals to 1600 kJ per kg enthalpy at discharge from compressor equal to 1800 kJ per kg enthalpy at exit from condenser is equals to 600 kJ per kg what is the COP for this refrigeration cycle so option A 3.3 option B 5 option C 4 option D 4.5 சோ இத என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து COP நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் COP of vapor compression refrigeration system என்னது H1 minus H4 divided by H2 minus H1 இது என்ன சொல்றாங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை வொர்க் இன்புட் சொல்றாங்க சோ ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் 1 to 4 சொல்றாங்க வொர்க் இன்புட் வந்து நம்ம கம்ப்ரசர் வொர்க் தான் சொல்றாங்க சோ கம்ப்ரசர் வொர்க்ல வந்து லோ பிரஷர் H1 H2 எழுத முடியாது ஏனா லோ பிரஷர் ஹை பிரஷரா கன்வர்ட் ஆகும்போது நம்ம H2 H1 எழுதுறோம் சோ வந்து இதுல வந்து H1 H2 H1 H4 H2 H1 எல்லாம் என்ன தெரிஞ்சாதான் நம்ம சால்வ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் enthalpy at suction சொல்றாங்க அப்ப சக்ஷன்னா இந்த இடத்துல கம்ப்ரசர் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா சாச்சுரேட்டட் வேப்பரை சக்ஷன் சக் பண்ணும் அப்ப the enthalpy of the suction வந்து இங்க என்னவா இருக்கும் அப்படினா H1 is equals to 1600 kJ next வந்து enthalpy at discharge from the compressor அப்படினா exit of entry of condenser அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப H2 is equals to 1800 அதுக்கு அப்புறம் enthalpy at exit from condenser enthalpy at exit from condenser னா condenser ஓட exit அப்ப H3 is equals to நமக்கு 600 kJ per kg ன்னு எடுத்துக்கலாம் சோ இத வச்சு நம்ம COP சால்வ் பண்ணலாம் சோ COP is equals to H1 வந்து 1600 minus H4 வந்து we know that H3 is equals to H4 but H4 ஓட வேல்யூ வந்து 600 divided by H2 வந்து 1800 minus H1 வந்து 1600 so இத சால்வ் பண்ணும்போது நமக்கு 1000 by 200 கிடைக்கும் so we get 5 the COP of the cycle is 5 சோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சா அந்த given data ரிலேட்டடா H1 H2 H3 H4 அப்புறம் H2 H3 H4 அந்த டேட்டாஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுனா நம்ம COP வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் so இங்க H3 H4 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படினா ஐசென்தால்பிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குது சோ அங்க என்ன ஆகும்னா ரெண்டு என்தால்பி அதாவது என்ட்ரி ஆஃப் தி எவாப்பரேட்டர் and the exit of the expansion wall ரெண்டுக்குமே வந்து அதோட என்தால்பி வந்து சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ இதுக்கு என்ன பார்த்தோம்னா வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் थैंक यू